பிள்ளைகளுக்காக விழிப்புணர்வு திட்டம் இன்று வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டது. சிறுவர்களின் எதிர்கால பாதுகாப்பிற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சுடன் இணைந்து இதனை முன்னெடுக்கின்றது. நாட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் விழிப்புணர்வு திட்டத்தின் 5ஆம் நாள் இன்றாகும். விழிப்புணர்வு திட்டத்தின் இன்றைய நாள் நிகழ்வுகள் வவுனியா நெடுங்கடி நகரில் ஆரம்பமாகியது. இதன்போது மக்கள் தெளிவூட்டப்பட்டதுடன் ஸ்டிக்கர்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. அதனையடுத்து சூடுவெந்தான், பெரியகுளம் மற்றும் புதுக்குளம் பகுதிகளுக்கு சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் வீடு வீடாக சென்று மக்களுக்கு தெளிவூட்டினர். சக்தி செய்யறது நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா எங்க பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு. எங்களை பிள்ளைகளை நாங்க எங்கேயும் விட்டுட்டு போறது கொள்றோன்ற அது நாங்க பாதுகாக்கணும். அவங்க செய்யறது நல்லது. இப்படி ஒரு இது வந்தா எங்க பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பா இருக்கும். சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர் உரிமை மீறல்கள் என்பன தொடர்பில் பொதுமக்களை தெளிவூட்டும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிள்ளைகளுக்காக என்ற துணிப்பொருளின் கீழான எங்களுடைய இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சியானது இன்றைய தினம் வடமாகாணத்தின் வவுனியா நகரில் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் தற்போது பெற்றோர்களுக்கு இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர் உரிமை மீறல் என்பன தொடர்பில் தெளிவூட்டல் நடத்தி கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக 1929 அந்த என்ற இலக்கம் பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர்களையும் ஒட்டிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் எங்களுடைய இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சியானது வவுனியா மாவட்டத்தின் பல பகுதிகளில் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. தொடர்ந்தும் இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாமினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக வவுனியா பெரியகுளம் பகுதியிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. இதேவேளை விழிப்புணர்வு திட்டத்தின் மற்றொரு கட்டம் மத்திய மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது. கண்டி, கிரிபத் கும்புர, கொப்பகடுபு ஆரம்ப கல்லூரியின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தெளிவூட்டப்பட்டனர்.